இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நாங்க வீட்ல இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். என்னடா இது ரொம்ப தூரம்னு நினைக்காதீங்க, வேற ஒண்ணும் இல்லைங்க. இந்த மண்புழு எடுக்கிறதுக்கு தான் பாத்தீங்கன்னா ரொம்ப 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 கஷ்டப்பட்டோம். எவ்வளவு நோண்டாலும் பாத்தீங்கன்னா 2 மணி நேரமா நோண்டுறோம், கொஞ்சம் புழு தான் கிடைச்சது. மீன் பிடிக்கிற ஸ்பாட்டை சொன்னாலும் சொல்லுவாங்களேங்க, இந்த மண்புழு வந்து இப்போ கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கஷ்டமா இருக்கு. அங்கதான் கஷ்டப்பட்டு வந்தோம்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா உட்கார்ந்து மீன் பிடிக்கிறதுக்கு கூட இடம் இல்லாம இருக்கு. ஏன்னா தண்ணி ஃபுல்லா ஏரி ஃபுல்லா தண்ணி தான். நானும் பாத்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் பாத்தீங்கன்னா எங்க ஸ்லிப் ஆயிடுமோன்னு சொல்லிட்டு பார்த்து பயந்து பயந்து தான் பாத்தீங்கன்னா வீடியோ எடுத்துட்டு இருந்தோம். அந்த வெறும் அந்த புழு இருந்த மண்ணை போடுறாரு. ஏன்னா அந்த நீச்சி ஸ்மெல்லுக்காக பாத்தீங்கன்னா மீன்கள்லாம் வந்து வரும்னு சொல்லிட்டு. இது எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இது சாத்தியம்னே தெரியல. ஏன்னா ஏரி வந்து அவ்வளவு ஒரு விசாலமான ஏரி இது. நாங்க 2:30 மணிக்கு கிளம்புனது பாத்தீங்கன்னா இங்க வந்து சேர்றதுக்கே கிட்டத்தட்ட 4:30 மணிக்கு மேல ஆயிடுச்சு, 5 மணி கிட்ட. நம்ம தம்பி பாத்தீங்கன்னா நான் மேலே ஏறி தண்ணி எடுக்கிறதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு மீன் ஒன்று அடிச்சிட்டாரு. செம்ம சைஸ் மீன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ மேல இருக்கும், 3/4 கிலோ இருக்கலாம். ஏன்னா அவ்வளவு ஒரு மீன் வந்து ரொம்ப தடிமனா இருக்குது. நம்மளோட ஃபேவரட்டான சிக்கன் பையில மீனை ஃப்ரெஷ்ஷாக எடுத்துட்டு வர்றதுக்காக பார்த்தீங்கன்னா போட்டுடலாம். ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஓரமாக நின்றுட்டு எடுக்கிறோம் வீடியோ. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம பரத் பிரதர் பாத்தீங்கன்னா ஒரு பஞ்சட்டை மீன் பிடிச்சிட்டாரு. செம்ம டேஸ்டியான மீன், சரியான டேஸ்டுங்க. சாப்பிடாதவங்களாம் நிச்சயமா சாப்பிட்டு பாருங்க. இந்த இவங்க உட்கார்ந்து இருக்கிறது பக்கத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கடல் அலை வந்து அமைதியா இருக்கும்போது வர மாதிரி அவ்வளவு அப்படியே அலை வந்துட்டே இருக்கு. இந்த கல் இடுக்குகள்லாம் பாத்தீங்கன்னா வேற ஒரு ஊர்லாம் இருந்ததுன்னா நிச்சயமா பாத்தீங்கன்னா இந்த விலாங்கு மீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான மீன் இருக்கு. நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டோம், ஆனா அது வந்து அவ்வளவு சீக்கிரம் கிடைக்க மாட்டேங்குது. விலாங்கு மீன் இந்த மாதிரியான கல் இடுக்குகள்ல தான் நிறையவே இருக்கும். சென்னையில இந்த விலாங்கு மீனை பாக்குறது ரொம்ப 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 கஷ்டமா இருக்கு. உங்க ஊர்ல இந்த விலாங்கு மீன்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுன்னா நிச்சயமா பாத்தீங்கன்னா உங்க ஊரோட பேரை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. ஏன்னா சென்னையில பார்க்கவே முடியறது இல்லைங்க இந்த விலாங்கு மீனை. இந்த உளுவை மீன் தான் வந்து எப்பயுமே மாட்டுது. ஏகப்பட்ட மீன் இருக்கும். ஒரு ஜிலேபி மீன் பிடிச்சா 10 உளுவை மீன் பிடிக்க வேண்டியதா இருக்கு. ராஜா அன்னைக்கு பாத்தீங்கன்னா நாள் முடிஞ்சிச்சு. இது வந்து அதுக்கு மறுநாள் ஈவினிங் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு வந்திருந்தோம். நான் கொஞ்சம் லேட்டா வந்தேன். நான் வர்றதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து உட்கார்ந்துட்டாங்க அழகா சூப்பரா.
முரளி ப்ரோ, கணேஷ் தம்பி எல்லாருமே வந்து உட்காந்துட்டாங்க. வந்தது மட்டும் இல்லாம முரளி ப்ரோ ஸ்பாட்லயே மீனை வந்து பயங்கரமா நான் வர்றதுக்குள்ள மீன் பிடிச்சிட்டாரு. அவர் என்ன மீன் பிடிச்சிருக்கிறான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் காட்டுறேனுங்க. என்னடா இது பூச்சை வந்து இந்த மாதிரி பக்கெட்ல எடுத்துட்டு வரோம், இவ்வளவு எடுத்துட்டு வரோம்னு நினைக்காதீங்க. அந்த பக்கெட்ல கொஞ்சோண்டு பூச்சி தான். ஏன்னா அந்த பூச்சி வந்து செத்து போகாம பாத்தீங்கன்னா பதப்படுத்துறதுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான பெரிய ஒரு பாத்திரத்தில் வச்சிருந்தாதான் கரெக்டா இருக்கும். ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஏற்கனவே நண்பர்கள்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இவரது இன்னைக்கு இப்போ நான் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து இந்த விரால் மீனை பிடிச்சாரு. செம்ம ஜாலி ஆயிட்டாரு மீன் பிடிச்சது. இன்னொரு ஜிலேபி மீனும் ஒரு பெரிய ஜிலேபி மீன் ஒன்று புடிச்சிட்டாரு. இன்னைக்கு வீட்டுக்கு நண்பரோட வீட்டுக்கு பயங்கரமா ரெடி ஆயிடுச்சு, வறுவலுக்கும் ரெடி ஆயிடுச்சு, குழம்புக்கும் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. போகும்போது ஷார் எவ்வளவு கேட்டு பார்த்தோம், கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிட்டார் நண்பர். நல்லா பெருசா ஜிலேபி நல்லா பெருசா இருக்குது. இப்ப நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு ஆப்போசிட்ல பார்த்தா உங்களுக்கு தெரியும் அங்க 2-3 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு தான் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பாட்டுக்கு பாத்தீங்கன்னா போறோம். ஏன்னா ரொம்ப நேரமா இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு மீன் எதுவும் மாட்டல. அந்த இடத்துக்கு போய் போட்டவொடனே மறுபடியும் நம்ம முரளி ப்ரோ அடிச்சிட்டாரு. என்ன மீன் பாருங்க, வழக்கம் போல உழுவு மீன் தான் மாட்டிருக்கு. சின்ன மீன் பெரிய மீன் பிடிச்சிட்டாரு இல்லையா தலைவர், அதனால வந்து சின்ன மீனெல்லாம் வந்து விட்டுறாரு. இப்போ இதே இந்த சின்ன மீனெல்லாம் பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போய் 65 சூப்பரா செஞ்சு சாப்பிட்டுருக்காரு. சொல்லியிருக்கிறாங்க உழுவை மீன் சின்ன சின்னதெல்லாம் எடுத்துட்டு போனா 65 செய்யலான்ட்டு. இன்னைக்கு பெரிய மீன் கிடைச்சதுனால நம்ம பிரதருக்கு பாத்தீங்கன்னா இந்த மீன் தேவைப்படல. நம்ம நண்பர் வந்து பரத் ரொம்ப லேட்டா வராரு. வந்தவனே பாத்தீங்கன்னா என்ன பண்றாருன்னு பாருங்க. பேக்ல பக்காவா தூண்டில் எல்லாமே எடுத்துட்டு வர்றாருன்னு பார்த்தா அழகா அந்த பூச்சி வந்து எடுத்து வைக்கிறதுக்காக சூப்பரா பேக் ரெடி பண்ணிருக்கிறாரு. நம்ம அண்ணன் ஒரு மீன் அடிச்சிட்டாரு. என்ன மீன் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சின்ன சைஸ் குறவை மீனுங்க. விரால் மீனுக்கும் குறவை மீனுக்கும் வித்தியாசம் தெரியாதவங்களாம் பாத்துங்க. இதுதான் வந்து குறவை மீன். நம்ம சேனல்ல வர வீடியோல வந்து பிடிக்கிறதெல்லாம் விரால் மீன் தான் நிறைய பிடிப்போம். அதை பார்த்துட்டு குறவை மீன் எல்லாம் கமெண்ட்ல போடுறீங்க. குறவை மீன் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே எல்லோ கலர்ல இருக்க மாதிரி இருக்கும், பிரவுனா. ஆனா விரால் மீன் பாத்தீங்கன்னா அப்படி இருக்காது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சவங்க பாத்தீங்கன்னா சூப்பர். இன்னுமே நிறைய பேருக்கு இந்த வித்தியாசம் தெரியல.
ஒரு சைஸ் மீன் ஒன்று மாட்டிச்சுங்க. ஐயோ போயிடுச்சு. போச்சு. நிச்சயமா இந்த மீன் போனதுக்கு காரணம் முழுக்க முழுக்க இந்த மஞ்சள் சட்டை பிரதர் தாங்க. அழகா எந்திரிச்சு தூக்கிருக்கலாம், கொஞ்சம் அசால்ட்டா விட்டார் தூக்கிடலான்னு சொல்லிட்டு. பயங்கரமா பூச்சை வந்து கொத்தா கோக்குறாரு. என்ன பெரிய மீனை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாங்க எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முரளி ப்ரோ தான் ஹீரோ. வேற யாருக்கும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி லக்கா வந்து மீன் எதுவும் மாட்டல, பெருசா எதுவும் கிடைக்கல. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு மீடியம் சைஸ் ஜிலேபி மீன், சின்ன சின்னதா மீன் இந்த மாதிரி எல்லாம் கலந்தாதான் பிடிச்சாங்க. இவர் மட்டும் தான் சரியான சைஸ் மீன் பிடிச்சிட்டாரு. நிச்சயமா வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நண்பர்களே.